கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை வேளையிலே உங்களோடு கலந்து கொள்வதிலே, உங்களை சந்திப்பதிலே, இந்த ஜெப நேரத்திலே உங்களோடு இணைந்திருப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய கண்கள், நம்முடைய கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது, அவருடைய பிள்ளைகளின் மீது நோக்கமாய் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பாருங்க, அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், துன்பங்களிலே இருந்தாலும் சரி, உங்களை அவர் தம்முடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய கையில் இருந்து உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. யாரும் பறித்து கொண்டு போக முடியாது என்று கர்த்தரே சொல்லுகிறார். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஐயா, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தில் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய வார்த்தையில பலப்படுங்கள், அவருடைய ஆவியிலே பலப்படுங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இடைவிடாது ஜெபியுங்கள். ஊக்கமான ஜெபம், நீங்க என்ன ஆண்டவற்றை கேட்கிறீங்களோ அதை உங்களுக்கு பெற்றுத்தரும். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை மாத்திரமல்ல, எந்த பிரச்சனையிலும் இருந்து உங்களை விடுவிக்கும். உங்களுக்கு பெரிய ஆரோக்கியத்தை, சுகத்தை, ஐஸ்வரியத்தை தரும். எல்லா சிக்கல் சிரமங்களிலும் இருந்து அதன் மூலமாக நீங்கள் விடுதலை பெற முடியும். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் யார் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? யார் உங்களை எதிர்க்க முடியும் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை சத்துரு சிங்கம் போல வரலாம் உங்களுக்கு எதிராக. சத்துரு சிங்கம் போல உங்களுக்கு எதிராக வந்து உங்களை கர்ஜிக்கிற சிங்கம் போல உங்களை அழிக்கவும், உங்கள் பிள்ளைகளை பிடிக்கவும், அழிக்கவும், திருடவும், கொல்லவும் வந்தாலும் என்ன, இந்த சேனைகளின் கர்த்தர், ஐயா, சேனைகளின் சைனியங்களின் அதிபதி கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அதனால தான் பாருங்க, மின்னலை போல சாத்தான் பல்வேறு பிரச்சனைகளோடு, துன்பங்களோடு உபத்திரப்படுத்துகிற, சஞ்சலப்படுத்துகிற சூழ்நிலையிலே உங்கள் மீது மின்னலை போல விழுந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளம் போல சத்ரு வந்து உங்களை சூழ்ந்து கொண்டாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களுக்காக கொடியேற்றுவார். ஐயா, கொடியேற்றுவார்னா என்ன? அத்தனை பாருங்க, ஒரு வழியாய் வந்து உங்களை சூழ்ந்து கொண்ட பொழுது அவர் உங்களுக்காக கொடியேற்றும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் 7 வழியாய் சிதறி போவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை அப்படியாக மாறி போகும். எத்தனை உபத்திரவங்கள் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் அவைகள் எல்லாம் அப்படியாக சிதறி போகும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஐயா, அவங்க எதை யூஸ் பண்ணாலும் சரி, எந்த காரியத்தை உங்களுக்கு விரோதமாக செயல்படுத்தினாலும் சரி, எத்தனை காரியங்களை உங்களுக்கு விரோதமாக, சூதுகள், எரிச்சல்கள், போட்டிகள், பொறாமைகளிலே எந்த காரியம் செய்யப்பட்டாலும் சரி, நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த அதிகாலை விசுவாசம் உள்ள ஜெபம், எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் உங்களை ஒன்றும் அசைத்து விடாதபடி பாதுகாக்க இந்த ஜெபத்தின் மூலமாக நீங்கள் தேவனோடு இணைகிறீர்கள், தேவனோடு பேசுகிறீர்கள். உங்க கருத்துக்களை எல்லாம், பிரச்சனைகளை எல்லாம் ஜெபத்தோடும், விண்ணப்பத்தோடும், வேண்டுதலோடும், தேங்க்ஸ் கிவிங்கோடும், அதாவது நன்றி அறிதல் உள்ள ஸ்தோத்திரத்தோடும் அவருக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். அவர் உங்களை பாதுகாப்பார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். பாருங்க, சங்கீதம் 125 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை நம்பினா மட்டும் போதும். அதுதான் கண்டிஷன். ஐயா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னாரே. விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து, நீ
பெயர்ந்து நீ நடு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னா, நீங்கள் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் சொன்னா அப்படியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஐயா, மலை போன்ற பிரச்சனைகள், பெயராத பிரச்சனைகள், அசையாத பிரச்சனைகள் உங்களை முன்னேற விடாது, உங்களை உயர்வடைய விடாது, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளுக்கும் விரோதமாக நிற்கிற அசையா பர்வதம் போன்ற மலைகளை பார்த்து நீங்கள் கட்டளையிட்டீர்களானால் அது பெயர்ந்து போகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரச்சனைகளை குறித்து நீங்க பேசும் பொழுது, ஐயா, உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவளை குறித்து நீங்கள் பேசணும். ஆமா, எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள், நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமா சிஸ்டர், ஆமா பிரதர், எங்களுக்கு விரோதமாய் இப்படியாக புறப்படுகிறார்கள், வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு விரோதமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற கர்த்தரை நம்புகிற எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் சிதறி போவார்கள். வருகிற பிரச்சனைகளும் அப்படியே ஒரு நாளிலே ஓடி போகும் என்று சொல்லுகிற உங்களுடைய வார்த்தைகள் என்ன செய்யும்? உங்களை பாதுகாக்கும். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஐயா, பர்வதங்கள் எப்படி எருசலேமை சுற்றிலும் இருக்கிறதோ அப்படியே கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது முதல் என்றென்றைக்கும் இருக்கிறார். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இருப்பார் அல்ல, இருக்கிறார். ஐயா, என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, இன்று முதல், இது முதல், கர்த்தர் இது முதல். நன்றா கவனிங்க. நீங்க சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். நீங்க விசுவாசிக்கணும். எத்தனை துன்பத்துல, எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரம், சஞ்சலப்படுத்துகிற, தவிக்க தத்தளிக்க வைக்கிற செய்திகளுக்கு மத்தியிலே, சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நீங்க நம்ப வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் இது முதல், ஹல்லேலூயா, இது முதல், இன்று முதல், இப்பொழுது முதல், இந்த அதிகாலை ஜெபம் முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அது என்னையா இருக்கிறார்? இருக்கிறார்னா எனக்கு எவ்வளவு, எதுக்கு இவ்வளவு பாடுகள்? அன்பு சகோதரனை நீங்க கேட்கலாம், ஓ பிரதர், எனக்கு ஏன் இத்தனை பாடுகள்? அவர் இருந்தாலும் இப்படி நடக்குமா? இருக்கிறார் என்றாலும் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை துன்பங்கள், இத்தனை கொடுமைகள் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்குமா நீ கேட்டீங்கன்னா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இருக்கிறார். நீங்கள் எப்போ அதை விசுவாசிக்கிறீங்களோ அப்போ அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கலன்னா நீங்க அதை காண முடியாது. விசுவாசியாதவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவனுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் கர்த்தரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று யாக்கோபு சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க எப்போ இதை நம்புறீங்களோ, எப்போ இதை விசுவாசித்து அந்த தைரியத்தில் இருக்கிறீர்களோ, அப்பவே நீங்க அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். முதல்ல உங்க கடன்கள் அடைபடுதோ இல்லையோ, பிரச்சனைகள் உடனடியாக தீர்கிறதோ இல்லையோ, ஒரு சமாதானம் இப்பொழுதே உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஏன்னா அவருடைய வார்த்தை, சத்தியத்தை விசுவாசியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்குங்கிறது. இதுதான் உங்களுக்கு இப்பொழுதே ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. ஐயா, உங்க மேல இருக்கிற அடிமைத்தனம், உங்களை கஷ்டப்படுத்துகிற, பலகீனப்படுத்துகிற, உங்களை கொடுமைப்படுத்துகிற, சஞ்சலப்படுத்துகிற எந்த காரியமும் ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய தேவ பிள்ளைகளுடைய சுதந்திரத்தின் மேல், உங்க பிள்ளைகளின் மேல், உங்க மீது, உங்க வியாபாரத்தின் மீது, உங்க வாழ்க்கையின் மீது எந்த விதமான கொடுங்கோலும் நிலைத்திராது. கர்த்தர் கட்டளையிடுகிறார், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதிருங்கள் இன்று முதல். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தாவே, சங்கீதக்காரன் இப்படியாக பேசுகிறார். கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். அவர் அப்படியே செய்கிற தேவன். நீ நல்லவர்களாய், உண்மையாய், நீதியாய், உத்தமமாய் அவரை பின்பற்றும் பொழுது, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தர் நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் என்ன செய்வார்? நன்மை செய்வார். ஆசாப்பின் சங்கீதம் 73 சொல்லப்பட்டிருக்கிறபடி, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனை சிங்கம் போல சீறி வரட்டுமே ஐயா, மின்னலை போல ஒருவேளை உங்கள் மீதும், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தின் மீதும் விழலாம். ஒருவேளை சுனாமி வெள்ளம் போல் உங்களை சுற்றிலும் பிரச்சனைகள், சோர்வுகள், பல்வேறு உபத்திரவங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம். என்ன வந்தாலும் சரி,
பயப்படாதிருங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் நீங்கள். உங்களுக்கு அந்த ஒரே ஒரு கிரைட்டீரியா தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை விசுவாசிக்கிற நம்புகிற உங்களை சுற்றிலும் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல கர்த்தர் இருப்பார். நீங்க அந்த பர்வதம் போல் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, என்றென்றைக்கும் அசையாத மலை போல நீங்க இருப்பீர்கள். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. இந்த கல்லில் மோதுகிறவன், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களில் சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த கல்லில் உங்கள் மீது மோதுகிறவன் என்ன செய்வான்? அவன் சிதறி போவான், நொறுண்டு போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் என்ன செய்வான்? நொறுங்கி போவான். ஹல்லேலூயா. இந்த கல்ல விழுகிறவனோ, அதாவது தேவ பிள்ளைகள் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மீது விழுகிறவனோ நொறுங்கி போவான். இந்த கல் நீங்க எவன் மேல விழுங்குறீங்களோ அவனும் நொறுங்கி போவான். அந்த பிரச்சனைகளும் நொறுங்கி போகும். ஐயா, உங்க மேல வந்து விழுகிற பிரச்சனைகள் அவைகள் தன்னாலே பொசுங்கி போகும். உங்களுக்கு விரோதமாய் மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரீகம் போட்டா அது எரிஞ்சு போகும். உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார, மின்னலை போல எரிகிற மின்னலை போல, ஐயா, ஒரு ஊரையே அழிக்கிற, பட்டணத்தை அழிக்கிற மின்னல் விழுகிறது போல உங்க மேல விழுந்தாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நம்புங்கள். நீங்கள் அசையாத சீயோன் பர்வதத்தை போல் இருப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும். பயப்படாதிருங்கள். பயம் மட்டும் படக்கூடாது. சந்தேகப்படாதிருங்கள். விசுவாசியுங்கள். இன்னும் பாருங்க, பர்வதங்கள், இந்த மலைகள் எப்படி எருசலேமை சுற்றி இருக்கிறதோ, எவனும் போக முடியாதபடி, எவனும் அசைக்க முடியாதபடி அந்த நாட்டை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறதோ, அதுபோல கர்த்தரும் இது முதல் என்றென்றைக்கும் உங்களோட இருப்பார். உங்களோட, உங்கள் பிள்ளைகளோட இருப்பார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். கலங்காதிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஜெபித்து விடுதலையை, சுகத்தை, ஐஸ்வர்யத்தை, எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து ஒரு மீட்பை பெற்றுக் கொள்ளுவோம். உலகால் படியிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் அன்பின் தேவனே, அப்பா, இந்த ஜெப வேளையிலே நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு தேவ பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். என் தேவனே, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள் மத்தியில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஐயா, எத்தனையோ பிரச்சனைகள் எருசலேமை சுற்றிலும் இருந்தாலும் சரி, அந்த நாட்டை அழிப்பதற்காக எத்தனையோ நாடுகள் கூடிக்கொண்டு உலகத்தில் பல நாடுகள் எழுந்து கொக்கரித்தாலும் என்ன, என் தேவனே, அந்த நாட்டை சுற்றிலும் ஐயா பர்வதம் போன்று, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல நீரே அந்த ஜனங்களை இதுவரை பாதுகாத்து வந்த தேவன். எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து பாதுகாத்து மீட்டெடுத்து வந்த தேவன். நாங்கள் நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் உம்மை நம்பி வந்திருக்கிற ஐயா, அந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனாகி கர்த்தர் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும்படியாய் இவர்களை உறுதியாய் திரும்ப கட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த பிரச்சனையும், எந்த ஆபத்தும், எந்த இடைஞ்சலும் இவர்களை நொறுக்கி போடாதபடி, இவர்களை மேற்கொள்ளாதபடி, இவர்களை சீயோன் பர்வதத்தை போல விசுவாசத்திலே அப்பா உறுதியாய் இருக்கும்படியாய் திரும்ப கட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பயத்தோடும் அவிசுவாசத்தோடும் ஐயா, தோல்வி பயத்தோடும் சங்கடத்தோடும் நஷ்டத்தோடும் துன்பங்களோடும் வாழ்ந்து கொண்டிருந்த அன்பு தேவ பிள்ளைகளை விசுவாசத்திலே அசையாத சீயோன் பர்வதத்தை போல் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி. ஒன்றும் இவர்களை சேதப்படுத்தாதபடி இவர்களுக்கு நீர் வலப்பக்கத்திலே துணையாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல ஐயா, எங்கள் தேவனே, எங்கள் பிள்ளைகள், இவர்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக, கையின் பிரயாசங்கள், தொழில், குடும்பங்களுக்கு பாதுகாப்பாக என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை சுற்றிலும் சூழ இருந்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த விதமான பிரச்சனையும் இவர்களை தொடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், பல்வேறு பிரச்சனைகள், சோர்வுகள் ஐயா, எந்த அவமானமும், எந்த சிக்கலும், வெட்கக்கேடான எந்த விஷயம் இவர்களை தொடாதபடி, ஆகாமியத்தின் கொடுங்கோல் ஐயா உம்முடைய பிள்ளைகளின் சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராதபடி
அவைகள் முறிக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆகாமியத்தின் கொடுங்கோல் ஐயா, பிரச்சனைகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், தீய துரைத்தனங்கள், இவர்களை கஷ்டப்படுத்துகிற, பாடாப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற எந்த பிரச்சனையும் இவர்களுக்கு மீது, இவர்கள் சுதந்திரத்தின் மீது ஐயா, இவர்களுடைய சொத்துக்கள், சுகங்கள், தொழில்கள், எல்லா காரியங்களின் மீதும், இவர்கள் பிள்ளைகளின் மீதும், ஊழியங்களின் மீதும் நிலைத்திராதபடி முறித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி என் தேவனாகி கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாய் ஐயா உம்முடைய கரத்திலே வருகிறோம் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவருடைய பிள்ளைகள் பாதுகாப்பாய் வாழும்படியாய், இவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய், இவர்களை சுற்றிலும் அசையா பர்வதம் போல் இருந்து கர்த்தருடைய கண்கள் இவர்களை பாதுகாக்கும்படியாய், இவர்கள் மீது எப்பொழுதும் ரா முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் இந்த எருசலேமை ஐயா, இந்த பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உயர்த்தி ஐயா, பூமியிலே இவர்களை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் என் தேவனே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இவர்களை அப்பா, எல்லா இக்கட்டுகள், உபத்திரவங்கள், எல்லா குடும்ப பிரச்சனைகள், பிரிவினைகள், எல்லா விதமான கஷ்டங்களிலும் இருந்து பல்வேறு காரியங்களுக்காக, பல்வேறு ஆசீர்வாதங்களுக்காக, வேலைக்காக, திருமணத்திற்காக, குழந்தைக்காக காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லோரையும், ஜெபம் நிலையிலே தரித்திருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் விடுவிக்கும் வரைக்கும் என் தேவனே உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இதோ வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், என் தேவனே, எங்கள் கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்யும் வரைக்கும் உம்முடைய கிருபாசனத்தண்டையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இவர்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுவித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு காரியத்தை நிச்சயமாய் உறுதியாய் நம்ப வேண்டும். அது என்னவென்றால், இந்த பூமியே நிலை குலைந்து போனாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் பயப்படக்கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் இருக்கிறது. என்னவென்றால், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் ஐயா. நீங்கள் தேவனுடைய சொந்த ஜனம். தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் என்று மோசே சொல்லுகிறார். தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நீங்க ஏதோ கிறிஸ்தவர்களாய் ஏதோ இன்று கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஐயா, தாவீது சொல்லுவது போலவே, தாயின் கருவறையிலே எலும்புகள் உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை முன் குறித்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகலாகாது. இதுதான் உண்மை. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, உங்க வழியே தனி வழி. நீங்கள் இந்த உலகத்தால் போகிறது போல, உலகத்தார் நடக்கிறது போல நடப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்கள் போராட்டம் தனி, உங்கள் ஆயுதங்கள் தனி, உங்களுடைய வாழ்க்கையே வித்தியாசமானது. நீங்கள் பாருங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய சொந்த ஜனம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, உங்க வாழ்க்கையில உபத்திரவம், போராட்டம், துன்பங்கள் வந்தா கூட, எந்த போராட்டம், சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்படியாய் உங்களை எல்லா போராட்டங்கள், சோதனைகளில் இருந்து உங்களுக்கு தப்பிச் செல்லும் போக்கையும் உண்டு பண்ணுகிறவர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு பிரிவதே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான கிருபை பெற்றவர்கள் நீங்கள் பாருங்கள். அந்த உலகத்தாருக்கு வருகிற சோதனைகள் போல ஒருவேளை சோதனை, போராட்டங்கள், பாருங்க, யுத்தங்கள் உங்களுக்கும் வரலாம். ஆனால் உலகத்தாருக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் வெற்றி பெறலாம் அல்லது தோல்வி அடையலாம்.
அடையலாம், வெற்றியும் பெறலாம், தோல்வியும் அடையலாம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாகிய உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு வெற்றி தான் நிரந்தரம், தோல்விகள் நிரந்தரம் அல்ல. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லலாம், சகோதரனே நான் தோற்று நொந்து நொடிந்து போயிருக்கிறேன், நான் தோற்று போய்விட்டேன், என் வாழ்க்கையில தோல்வியே எப்பொழுதும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்க்கையில நான் வெற்றியை பார்த்ததே இல்லை, தோற்று போனதால் தான் இந்த ஜெப வேளையிலே வந்து காத்திருக்கிறேன், நான் என் வாழ்க்கையிலே நஷ்டமும் தோல்வியும் அவமானமும் வந்ததால் தான் நான் இப்பொழுது இங்கே இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் தோல்விகள் நிரந்தரம் அல்ல. ஐயா, இந்த தோல்விகளும் தடைகளும் சோதனைகளையும் நீங்கள் தாண்டி செல்வதற்கு ஏற்ற பலத்தையும் புத்தியையும் அபிஷேகத்தையும் கொடுக்கவே, எல்லா உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மலைகளை எல்லாம் நீங்கள் மிதித்து நொறுக்கி போடுவீர்கள், குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவீர்கள். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், மறந்து விடாதீர்கள். அதை பயன்படுத்துங்கள் விசுவாசத்தோடு. இந்த ஜெப நிலையிலே சொல்லப்படுகிற கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அற்புதமான வார்த்தைகளை, அற்புதமான சத்தியங்களை பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும், உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற, கொடுமைப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, சோதிக்கிற எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழுங்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழுங்கள். நீங்கள் ஜெயிப்பதற்கென்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஜெயிப்பதற்கென்றும் ஜெயம் கொள்ளுவதற்கென்றும் பிறந்தவர்கள். ஐயா, நீங்க பிறந்ததே ஜெயம் கொள்வதற்கென்று தான், அழுது கொண்டே இருப்பதற்கு அல்ல, அல்லது பயப்பட்டு கொண்டே இருப்பதற்கு அல்ல, அல்லது எந்த ஒரு மூலையில் இருந்து அகப்பட்டு கொண்டேன், என்னை விடுவிப்பதற்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை, என்னை ஆதரிப்பார் எவருமே இல்லை, நம்பினவர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருப்பதற்காக அல்ல, நீங்கள் ஜெயம் கொள்வதற்காக பிறந்தவர்கள். ஏன்னா உங்களை ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், சுகமாக்குகிறவர், உங்களை ஜெயம் கொள்ள செய்கிறவர் உங்களோடே இருக்கிறவர், உங்களை விட்டு ஒரு நாளும் பிரியாதவர். எனக்கான தேவ பிள்ளைகளே பாருங்க, அதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, கிறிஸ்துவுக்குள் உங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும், இங்க மாத்திரம் அங்க மாத்திரம் அல்ல. என் அன்பு சகோதரியே, நீ எங்க எப்படி அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகள் உங்களுக்கு மோசமானதாய் உங்களை சூழ்ந்து இருந்தாலும் சரி, எத்தனையோ அவமானகரமான வெட்ககரமான சூழ்நிலையிலே நீங்கள் அகப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இனி எனக்கு பெருமை என்று எனக்கென்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை, எல்லாமே முடிஞ்சு அழிந்து எல்லாமே நிர்மூலமாய் போய்விட்டது. பட்ட மரம் போல நிற்கிறேன், தனியாய் நிற்கிறேன், என்னை ஆதரிப்பார் இல்லை. என் பிள்ளைகளை எப்படி நான் பாதுகாக்க போகிறேன், என் குடும்பத்தை நான் எப்படி ஆதரிக்க போகிறேன், ஐயா நான் இனி எப்படி வாழ போகிறேன், எனக்கென்று இருந்தவர்கள் யாருமே என்னோடு இல்லை என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் இப்படி சொல்லும் போதெல்லாம் பிசாசை சந்தோஷப்படுத்துறீங்க, பிசாசை சந்தோஷப்படுத்துறீங்க. இப்படி சொல்லவே கூடாது, இப்படி சொன்னா தோல்வி. உங்க வாயினால இப்படி பேசவே கூடாது. நீங்கள் சொல்ல வேண்டும், யாருமே இல்லை என்றாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஐயா, எதுவுமே இல்லை என்றாலும் எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்டிருக்கிற தெய்வம் என்னோட இருக்கிறார். அவர் பெயர் இம்மானுவேலர். அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டுவிட மாட்டார், என்னை தனியாக விட மாட்டார். அவர் என்னோட இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். அழுதுகிட்டாவது சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன். அழுகை அடக்க முடியலனாலும் சொல்லணும், நான் தோற்று போக மாட்டேன், நான் அழிந்து போக மாட்டேன், என் குடும்பம் தோற்று போகாது, என் பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள். இந்த கடன் எங்களை அழிக்க முடியாது, இந்த வியாதி எங்களை கொல்ல முடியாது, இந்த உபத்திரவம் எங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த எல்லா சோதனைகளிலும் இருந்து என்னை தப்பித்து சென்று விடுதலையும் வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் கொடுக்கிறவர் ஜெய வீரராய் என்னோடு இருக்கிறார், வீர புருஷனாய் என்னோடு இருக்கிறார், யுத்த வீரனாய் என்னோடு இருக்கிறார், சேனாதிபதியாய் என்னோடு இருக்கிறார். அவரே என்னுடைய வழக்கறிஞர், யுத்தம் செய்கிறவர், என்னை விடுவிக்கிறவர். அப்படி சொன்னீங்க நீ வைங்க, உங்க சூழ்நிலை என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, மறந்து விடாதீர்கள். நான் உறுதியாய் உங்களுக்கு சொல்ல முடியும். இதை மறுத்து யாரும் சொல்ல முடியாது. இதை மறுத்து பேசுகிற சத்தியமே இல்லை. நீங்கள் இப்படியாய் அறிக்கையிட்டு விசுவாசத்திலே உறுதியாக நின்றீர்களானால், நீங்க என்ன சொன்னீங்களோ அது நடக்கும். உங்க வாயினால கர்த்தர் அதை கனப்படுத்துவார். கடைசியில சொல்வார், உங்கள்கிட்ட சொல்வார், உங்களை பார்த்துட்டு இருக்க சொல்வார், விசுவாசிக்கிறவனுக்கு, ஐயா என்னையும் என் வார்த்தைகளையும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவர்
அவர்களால் கூடாத காரியம் ஒன்றும் இருக்காது என்று கர்த்தரே சொல்லுவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதனால நீங்க என்ன செய்யணும்? சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும், எனக்கு தீமை வராது, தோல்வி வராது என்று நீங்கள் உறுதியாய் அறிக்கையிட வேண்டும். ஆதலினால் எதற்கும் பயப்படாதிருங்கள். எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, கர்த்தர் மோசேயோடு சொல்லும் போது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்லுவாரு? எவ்வளவு பேர் வந்தா என்ன, எத்தனை தேசங்கள் வந்தா என்ன, எத்தனை தேசத்தின் அதிபதிகள், மன்னர்கள், மகா பெரிய ராணுவங்கள், எத்தனை கொடுமையான காரியங்கள் உனக்கு விரோதமாக வந்தாலும் நான் என்ன செய்வேன் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. 27ஆம் வசனத்துல 23, 27 எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பாக செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்களை எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். யாரையா இதை சொல்றது? இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன். இவர் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் அல்ல, சர்வ பூமிக்கும் ஆண்டவர். சர்வ பூமியிலும் உள்ள எல்லா ராணுவங்களுக்கும், எல்லா அதிபதிகளுக்கும், ராஜாக்களுக்கும் இவரே ஆண்டவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவருக்கு பயப்படும் பயத்தை உங்களுக்கு முன்பாக போகும்படி செய்வார். நீங்க செல்லுகிற இடங்களில் எல்லாம் எங்கே எதை செய்ய வேண்டுமோ அதை கர்த்தரே செய்வார். உங்களுக்கு விரோதமா வருகிற எல்லாவற்றையும் அவர் முதுகு காட்ட பண்ணுவார். அப்படியா செய்யும்போதுதான் உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் சிதறி போவார்கள். நிச்சயமாய் சிதறி போவார்கள். உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் வரும், ஒரு வழியாய் வரும், 7 வழியாய் சிதறி போவதை பார்ப்பீர்கள். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? புலம்ப கூடாது, அழக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விடுங்கள், பரவாயில்லை. அல்லாத வேளையில யாருமே இல்லை, ஒன்றுமே இல்லை, என்னை கவனிப்பா இல்லை. யார் கவனிக்கணும் என் அன்பு சகோதரியை? யார் கவனிக்க வேண்டும்? இவரை போல தேற்றரவு செய்கிறவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. இவரை போல உதவி செய்கிறவர், இவரை போல் துணையாளராய் கூடவே இருக்கிறவர்கள் யாருமே இல்லை. அவர்களுடைய பரிசுத்த தூதர்களின் அனுசரணை உங்களுக்கு இருக்கிறது. ஒருவனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒன்றும் ஒரு காரியமும் ஒருவனும் உங்களோடு எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்னா நீங்க இதை விசுவாசிக்கும் பொழுது, இதிலே அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது, இந்த சத்தியத்திலே நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு முன்பாக செல்லும். உங்க வழிகளை எல்லாம் அது செவ்வையாக்கும். அது ஈவன் வனாந்தரத்தில் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணும். வழியே இல்லாத இடங்களிலே உங்களுக்கு அது வழியை உண்டு பண்ண முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள். இன்னும் பாருங்க, இஸ்ரவேலரே கேளுங்கள். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்றாரு, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நல்ல ஆயுதத்தை எடுத்துடுங்க, நிறைய பேர் சேர்ந்து போங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்ல ட்ரெயினும் பண்ணுங்க, ரொம்ப காரியமா போங்க. நோ, ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். அவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார். பயப்படாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பாருங்க, அது போலவே 91ஆம் சங்கீதத்திலே அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். பயப்படாதிருப்பாய். நிச்சயமாய் பயப்படாதிருப்பீர்கள். இரவில என்ன பயங்கரம் வந்தாலும் சரி, ஊருக்குள்ள என்ன அமளி சத்தம் கேட்டாலும் சரி, எத்தனை அம்புகள் ஆங்காங்கே பாய்ந்து, ஏவுகணைகள் பாய்ந்து கொண்டே இருந்தாலும் சரி, எத்தனையோ பிரச்சனைகள், ஆபத்துகள், நோய்கள், துன்பங்கள் சூழ்ந்து சுழந்தடித்தாலும் சரி, இருளில் நடமாடும் எந்த கொள்ளை நோய்க்கும், கொரோனா மாத்திரமல்ல, இனி வரப்போகும் எந்த கொள்ளை நோய்க்கும் கூட நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இன்னும் 7-8 வசனத்துல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உங்க கண்களால் மாத்திரம் நீங்கள் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் அழிவை காண்பீர்கள். இதெல்லாம் யாரு? தேவ பிள்ளைகளுக்கு அல்ல, வேறு பிரிக்கப்பட்ட சந்ததிக்கு அல்ல, அவருடைய சொந்த ஜனத்திற்கு அல்ல. அது உங்கள் கண்களால் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அது துன்மார்க்கருக்கு வரும் பலன். அதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் கண்களால். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நாங்க நானும் என் மனைவியும் அரசாங்க வேலையெல்லாம் விட்டுட்டு, எல்லாம் எங்க இடத்தெல்லாம் விட்டுட்டு எடுத்துட்டு எல்லாம் நாங்க ஊழியத்திற்காக போகும் பொழுது
கர்த்தர் அழைத்தார் என்று நாங்க இருக்கிற நாகர்கோயில் பட்டணத்திலிருந்து நாங்கள் புறப்பட்டு 2500 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரிசா பட்டணத்திலே ஊழியத்திற்காக போகும் பொழுது அங்கே பயங்கரமான கலவரம் நடந்த நேரம். அது கலவர நேரத்திலே 14 ரிலீஃப் கேம்ப்கள்ல, அதாவது பாதுகாப்பு முகாம்கள்ல தேவ ஜனங்கள் தஞ்சமடைந்து ஒளித்து காடுகளிலே ஒளித்திருந்த அந்த சரியான நேரத்திலே கர்த்தர் எங்களை அனுப்பினார். எங்களை அழைத்து தெரிந்து கொண்டு வேலையெல்லாம் விட சொல்லி அங்கே அனுப்பின நேரம் இப்படி மகா கொடுமையான நேரம். டிவில எல்லாம் செய்தி வந்துட்டு இருக்குது. அங்கே அவர்களை ஊழியக்காரர்களை கொல்லுகிறார்கள், ஜனங்களை கொல்லுகிறார்கள். தேவாலயங்கள் பாருங்க, 500க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் நொறுக்கப்பட்டன, நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரிசாவில் வரலாறு காணாத மகா கொடிய யுத்தம், மகா கொடிய போராட்டம். ஜனங்கள் எல்லாம், தேவ ஜனங்கள் எல்லாம் காடுகளுக்குள்ளே ஓடி ஒளித்துக் கொண்டார்கள். இது உலகம் எல்லாம் அறிஞ்ச விஷயம். இந்த நேரம் தான் ஆண்டவர் என்னை அங்க போக சொல்றாரு. கர்த்தர் என்னை அனுப்புகிற நேரத்தை பார்த்துடுங்க. அந்த சரியான நேரத்திலே நான் அங்கே செல்கிறேன். என் மொழி பேசுறவங்க அல்ல, எனக்கு தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது, எனக்கு அங்க எனக்கு எதுவுமே அங்க பேச முடியாது. அது போன்ற சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை அங்கே அனுப்புகிறார். என்கிட்ட ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, டிவில, செய்தியில, பேப்பர்ல எல்லாரும் செய்தி வருது. அங்க வெட்டுகிறாங்கடோ, குத்துறாங்கடோ, கொல்றாங்கடோ, நீ செய்திகள் வருகிறது. ஆனா கர்த்தர் என்கிட்ட சொன்னார், என் மகனே, நல்லா கேட்டுடுங்க, இதை நீங்க மறந்து போக கூடாது உங்க வாழ்க்கையில. தான் இதை சொல்லித்தாரேன். என் மகனே, நீ யூ ஆர் வெரி ஸ்பெஷல். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? எத்தனை பேர் நம்புறீங்க? உன் பக்கத்துல யாரா இருந்தாலும் சரி, உன் கூட வாரவனோ உன்னை எதிர்த்து வாரவனோ யாரா இருந்தாலும் சரி, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எத்தனை, இதுக்கு மேல என்ன வேணும்? இதே வார்த்தையை பிடித்துக் கொண்டு அந்த நாட்டிற்கு சென்றேன் பாருங்க. அந்த ஒரிசா பட்டணத்திற்கு செல்லும் பொழுது, மாநிலத்திற்கு செல்லும் பொழுது கர்த்தர் அப்படியாய் பாதுகாத்தார், அப்படியாய் நடத்தினார். அங்கே தான் அந்த கொடுமையான இரத்தம் சிந்தப்பட்ட இடத்தில் தான் இந்த ஊழியம் ஆரம்பமானது. ஐயா, என் ஊழியமே அங்கே தான் ஆரம்பம். அங்கே தான் தெருத்தெருவாய் சென்று ஊழியம் செய்தோம். அங்கே தான் பாருங்க, மண்டபங்களிலும் பந்தல்களிலும் டெண்டுகளிலும் திறந்தவெளி மைதானங்களிலும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் உங்களுக்கு இரட்சிப்பு இல்லை, அவர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன் என்று உறுதியாய் உத்தரவாதத்தோடு சத்தமிட்டு பிரசங்கித்தோம். அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதிருங்கள். இந்த கர்த்தரை என்ன நினைக்கிறீங்க? பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலை, எத்தனை சூழ்நிலை மோசமா போனாலும் பயப்படாதிருங்கள். அதற்காக தான் அந்த சாட்சியை சொல்றேன். பாருங்க, சங்கீதம் 23:4, அதனால் தான் பல்வேறு பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், சோதனைகளை அனுபவித்த அந்த தாவீது அரசன் இப்படியாக, அந்த அற்புதமான மனிதன் இப்படியாக சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில், எப்படிப்பா பயப்படாம இருக்கிறீங்க? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஐயா, வெட்டும் குத்தும் கொடுமையும் நடந்துட்டு இருக்கிற மரண இருள்ல நடந்தாலும், கொலைவெறி பிடித்தவர்கள் மத்தியிலே ஓநாய்களுக்குள்ளே நீங்கள் ஆடுகளை போன்று, ஆட்டை போன்ற சிறிய ஆட்டுக்குட்டியை போன்று நீங்கள் ஓநாய்களுக்குள்ளே போனாலும் எப்படி பயப்படாதிருக்கிறீர்கள்? எப்படி பொல்லாப்புக்கும் கொலைக்கும் வெறிக்கும் மரணத்திற்கும் பயப்படாதிருக்கிறீர்கள்? ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, அந்த அறிக்கை தான் அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை தான் பெரிய சாதனைகளை செய்ய வைத்தது. மகா பெரிய காரியங்களை தாவீதை செய்ய வைத்து அவனை வெற்றி சிறந்தவனாக மாற்றுவதற்கு ரகசியமே அதுதான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள். நாம் ஜெபிப்போம். இப்பொழுது நீங்கள் இந்த ஃபைல்களை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். அதுபோல சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பாருங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய காரியங்களை எழுதுங்கள். நாங்கள் அதை வாசிக்கிறோம், கர்த்தரிடம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அநேக சாட்சிகளை எழுதி வருகிறீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். எந்த சூழ்நிலையிலும் இருந்து உங்களை பாதுகாப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். தொடர்ந்து இந்த கேரளா மீட்டிங்ல எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து இந்த கேரளா மீட்டிங்களை கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். தொடர்ந்து ஜெபிப்பதை நிறுத்தி விடாதீர்கள். இது ஒரு அற்புதமான காரியம் தொடர்ந்து நடக்க போகிறது. அவைகள் நடக்கும் போது பார்ப்பீங்க, நீங்கள் ஆச்சரியமாய், அதிசயமாய் உலகமே பார்க்க போகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் லார்ட், என் அன்பு சகோதர சகோதரிகளோடு நீரும் இந்த நல்ல ஜெப வேளையிலே இணைந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, பரிசுத்தவான்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை உற்று கவனிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே, என் தேவனே, நீர் இந்த ஜெபத்தை, எங்களுடைய ஜெப தியானத்தை நீர் உற்று கண்ணோக்கி கவனிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளின் ஜெப விண்ணப்பங்களை ஐயா, இவர்கள் இன்பாக்ஸ்ல யூடியூப்ல எழுதியிருக்கிற எங்களோடு பகிர்ந்து கொண்ட எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். என் தேவனே, நீர் இறங்கும்படியாய், இவர்களுடைய காரியங்களிலே, வாழ்க்கையிலே, ஐயா குடும்பத்திலே நீர் இறங்கும்படியாய், உம்முடைய மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் மாறி போகும்படியாய், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும்படியாய், எல்லா உபத்திரவங்களும் தோல்விகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் கடன்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி முற்றிலுமாய் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக நீர் இறங்கும்படியாய், ஐயா அன்பு தேவ பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தரே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தத்தளிப்புகள், எல்லா கஷ்டங்கள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா விதமான பாடுகளிலும் இருந்து இவர்களை நீக்கலாக்கி விடுவித்து பாதுகாக்கும்படியாய், எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். ஐயா, எந்த சூழ்நிலையிலே இவர்கள் அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, எத்தனையோ உபத்திரவங்களில், எத்தனையோ கஷ்டங்களில், வேதனைகளில் அகப்பட்டு தவிக்கிற என் அன்பு சகோதரிகள் இருக்கிறார்கள். ஐயா, எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ பாடுகளின் மத்தியில் நம்பவே முடியாத வாழ்க்கையில் நம்பிக்கையே அற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஐயா, நான் வாழ்வதை விட சாவதே மேல், என் வாழ்க்கையின் முடிவு வந்துவிட்டது, இது என் கடைசி அத்தியாயம் முடிய போகிறது என்பது போன்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஐயா கண்ணீரோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறவர்கள், வேதனைகள் தாங்க முடியாது உம்முடைய சமூகத்தில் உம்மையே நோக்கி பார்க்கிறவர்கள், உம்முடைய கிருபாசனத்தண்டையே உதவி வரும் என்று நம்பி இருக்கிற என் அன்பு பிள்ளைகளை, ஐயா உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா உங்க பெரிய கிருபை இறங்கி வரும்படியாய், ஆமென், உங்க மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. என்ன பிரச்சனைகளிலே இருக்கிறார்களோ, என்ன போராட்டத்திலே இருக்கிறார்களோ, சகலமும் இவர்களுக்கு முடிவிலே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு விசுவாச வீரர்களாய் இவர்களை மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள், ஐயா இவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் கர்த்தர் இவர்களை நிச்சயமாக நீர் விடுவிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்களில் இருந்து கர்த்தர் இவர்களை விடுவிக்கும்படியாய், இவர்கள் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், மொத்த குடும்பத்தையும் ஆதரித்து விடுவித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான கட்டுகள், உபத்திரவங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து என் தேவனே நீர் விடுவிக்கும்படியாய் விடுதலை வீரராய் இறங்குவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையே உருக்குலைந்து போனது போல, ஐயா குடும்பமே உருக்குலைந்து போனது போல, குடும்ப வாழ்க்கை அல்லது ஃபேமிலி லைஃப், ஐயா சொந்த வாழ்க்கை, சரீரத்தில் இருக்கிற வியாதிகளினால் சரீரம் எல்லாம் செத்து போவது போல, அழிந்து நிலைகுலைந்து போவது போல் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நீரே நம்பிக்கை நட்சத்திரமாய் இறங்கும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆச்சரியமான காரியங்களினாலும் இவர்களை விடுவிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகள் விடுவிக்கப்படுவார்களாக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென். உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். கர்த்தர் அப்படியே இவர்களை விடுவித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவீராக. இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். உமக்கே சாட்சியாய் உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாய் கர்த்தருடைய ஈவு, தயவு, காருண்யம், கிருபை, அன்பும் மனதிருக்கமும் இவர்கள் ஒவ்வொரு பேரையும் மூடிக்கொள்ளட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.
எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய பர்வதத்திலே, அதாவது தேவனுடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் வந்திருக்கிறோம். அவர் நிச்சயமாக நம்மோடு பேசுவார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு அறிவிப்பார். நிச்சயமாக அவர் சொல்லிய நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மேன்மைக்கு மேல் மேன்மை அடைகிறவர்களாய் இருப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் குடும்பங்களின் எல்லைகளை விரிவாக்குவார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் வீணாய் போவதில்லை. பாருங்கள், உபாகமம் 33 அதிகாரம் 29 இப்படியாக மோசே தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்கள் என்றதுமே நீங்கள் ஏதோ அவர்கள் எல்லாம் மகா பரிசுத்தவான்கள், அவர்கள் எல்லாம் மகா ஒப்பற்றவர்கள், அவர்களுக்கு ஈடாய் நம்மை நினைத்து பார்க்கவே முடியாது, அவர்கள் பரிசுத்த ஜாதி, தேவ ஜனம் என்று நீங்கள் உங்களை குறைவாகவும் அவர்களை மகா உயர்வாகவும் நினைத்து உங்களை தாழ்த்திக் கொள்ளக்கூடாது. நன்றாக கவனியுங்கள். ஐயா, மோசே என்ன பேசினாரோ, தேவனுடைய வார்த்தையை அந்த ஜனங்களோடு பேசினாரோ, அதே வார்த்தைகள் நிச்சயமாய் உறுதியாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அதிலே மாற்றமே இல்லை. அது உங்களுக்காகவே எனக்காகவே வேதத்திலே எழுதி கர்த்தர் தம்முடைய கைப்பட எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினாலே அவற்றை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், வசனம் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாக்கியசாலிகள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே அதிகாலையில் வந்திருக்கிற நீங்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று மோசே சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் எத்தனை பிரச்சனைகளில் வேண்டுமானாலும் இருந்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ தேவைகள் நெருக்கடிகளில் வேண்டுமானாலும் இருந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருகச் செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஐயா, நீங்கள் மறுபடியும் பிறந்த பொழுது தேவனால் பிறந்தீர்கள். உங்களை எந்த குடும்ப சாபமோ அல்லது குடும்பத்தை துரத்தி வந்து அநேகரை கொடுமைப்படுத்துகிற அழிக்கிற எந்த குடும்ப சாபமோ அல்லது மந்திரம் பில்லிசூனிய மாந்திரிகங்களோ உங்களை தொட முடியாது. உங்கள் குடும்பத்தை தொட முடியாது. இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாய் நீங்கள் ஏனென்றால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறவனாக வாழுகிறான். ஐயா, தேவனாலே பிறந்தவனே அல்லாமல், கிறிஸ்துவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என் அன்பு சகோதரியே, ஒருவேளை எங்கோ ஒரு தேசத்தில் அல்லது எங்கோ ஒரு வீட்டிலே வீட்டு வேலை செய்கிற ஒரு அடிமை பெண்ணை போல இருக்கலாம், அல்லது ஒரு அனாதை ஸ்திரியை போல இருக்கலாம். ஐயா, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, எனக்கு ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, புத்தியும் இல்லை என்று நீ ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னோட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரியவர் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, சகோதரனே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த தைரியத்தையும் இந்த விசுவாசத்தையும் விட்டுவிடாதிருங்கள். அவர் உங்களுக்கு இருக்கிறவராகவே இருப்பார். ஐயா, நீங்கள் இப்படி தேவ வசனத்தை சொல்லி அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு இருக்கிறவராகவே இருப்பார். உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நீங்கள் குப்பையிலே கிடந்தாலும் சரி, புழுதியிலே கிடந்தாலும் சரி, உங்களுக்கு நன்றாக தெரியும், 1000 முறை கேட்டிருப்பீர்கள், அங்கே இருந்து உங்களை அவர் எடுத்து ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்வது அவருக்கு லேசான காரியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது இந்த இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கவலைப்படாதீர்கள். நீங்க ஒன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, உண்மையா நடக்கிறீங்களா, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறீர்களா என்பதை மாத்திரம் ஒரு அளவுகோலாய் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ஜெபிக்கிறேன், ரொம்ப ஆவியினால் நிறைந்த ஒரு ஸ்திரியா இருக்கிறேன் அல்லது கர்த்தருடைய பிள்ளைதான் என்று சொல்லி தாறுமாறாய் நடப்பதை விட்டுவிடுங்கள். ஐயா, கசப்பு, கோபம், பெருமையை விட்டுவிடுங்கள். ஓ, கெட்ட குணங்களை விட்டுவிடுங்கள். கசப்பும் கோபமும் பெருமையும் வழக்காடுதலும் வம்பும்
வீண் பேச்சுகளும் செய்கிற யாரும் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அழிவு வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுங்கள். ஐயா, ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் உண்மையும் புத்தமும் ஒழுங்குமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீங்கள். உங்களுக்கு ஒப்பானவன் யாரும் இருக்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்திலும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஜெயிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. காலங்கள் ஒருவேளை உங்களை பல்வேறு சிரமங்களில் அகப்பட்டு இருக்கலாம். ஐயா, பல்வேறு சிக்கல்களிலே சிரமங்களிலே பிசாசு உங்களை வஞ்சித்து உங்களை திருடி களவாடி அல்லது உங்களை கொல்லவும் அழிக்கவும் உங்களை நாசப்படுத்தவும் கொண்டு சென்றிருக்கலாம். எங்கோ நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லக்கூடிய மகிமையான ஸ்டாண்டர்டுக்கு, மகிமையான பொசிஷனுக்கு, மகிமையான லெவலுக்கு நீங்கள் வருவீர்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமுமா இருக்கிறவர் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு யார் சகாயம் செய்யும் உதவி செய்யும் கேடகமும் mighty God உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிரச்சனைகள், எல்லா துன்பங்கள், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து உங்களை பாதுகாக்கும் கேடகமும் அவரே. உங்களுக்கு மகிமை பொருந்திய இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆயுதங்களை காட்டிலும் வல்லமையான மகிமையான சக்தி வாய்ந்த பலமுள்ள ஒரு ஆயுதமாய், மகிமை பொருந்திய பட்டயமாய் இந்த சர்வ வல்லவரே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் ஊழியத்திற்கும் அவரே அப்படியாய் இருக்கும் பொழுது யார் உங்களுக்கு எதிர்க்க முடியும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவனும் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் உங்களுக்கு முன்பாக எதிர்ப்பதில்லை. அவர் மோசேயோடு இருந்தது போலவே, யோசுவாவோடு இருந்தது போலவே உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு கேடகமும் பட்டயமுமாய் இருக்கும் பொழுது உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக இச்சகம் பேசி அடங்குவார்கள். வாயை திறந்து சொல்லுங்க, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக இச்சகம் பேசுறாங்களா, கேவலமா பேசுகிறாங்களா, தாறுமாறா பேசுகிறாங்களா, எனக்கு விரோதமாக அவதூறாய் பேசுகிறார்களா, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக இச்சகம் பேசி தாறுமாறாய் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லுங்கள். அவர்கள் மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். உங்கள் வருமானங்களை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நினைத்து பார்த்திராத மேன்மையான மகிமையான இடங்களுக்கு கொண்டு செல்லுவார். ஐயா, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் மேன்மையான இடங்களிலே பங்கு கிடைக்க செய்வார். நீங்கள் சொல்லுவீர்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்கள், நானும் என் வீட்டாருமே ஒன்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தர் எங்களுக்கு நன்மையானவைகளை செய்வார், எங்களை கைவிட மாட்டார் என்று நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். அவரே உங்களுக்கு ஹல்லேலூயா. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யார் உதவி செய்வார்கள், யார் ஆதரவாய் இருப்பார்கள், யார் எங்களுக்காக வழக்காடுவார்கள், யார் எங்களுக்காக யுத்தம் செய்வார்கள் என்றெல்லாம் கேட்டீர்களே. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஐயா, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் மாத்திரமல்ல, இவர் சர்வ பூமியின் ராணுவங்களின் தேவன். இவரே ராஜாக்களின் சுவாசங்களை தன் கையிலே வைத்திருக்கிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இந்தியாவின் ராஜாவை மாத்திரமல்ல, அமெரிக்காவின் ராஜா, லண்டன் ராஜாவை மாத்திரமல்ல, சர்வ பூமியின் ராஜாக்களையும் இவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களின் சுவாசங்களை கையிலே வைத்திருக்கிறவர். ராஜாக்களுடைய நடைகள் அவங்க நினைச்ச மாதிரி நடக்க முடியாது. ஏனென்றால் ராஜாக்களுடைய நடைகள் எல்லாம் என் தேவனுடைய கரத்திலே நீர்கால்களை போல இருக்கிறது. அவர் தமக்கு சித்தமானபடி அதை திருப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் சகாயம் செய்யும் கேடகமும் அவரே. உனக்கு மகிமை பொருந்திய வல்லமையுள்ள மகிமையான
பயங்கரமான பட்டயமும் இந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கே தோற்க முடியும்? எங்கே அழிந்து போக முடியும்? யார் உங்களுக்கு விரோதமாக எதிராய் நிற்பார்கள்? உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா மந்திரம், பில்லிசூனிய, மாந்திரிகம் எல்லாம் தூசி தகடுகளைப் போல எல்லாம் நாசமாய் எரிந்து போகும். அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் நிச்சயமாய் வாய்க்காதே போகும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்களை ஒருவரும் ஜெயிக்க முடியாது ஐயா. உங்களை ஒருவரும் ஓவர்கம் பண்ண முடியாது. யாரும் உங்களுக்கு எதிர் நிற்க முடியாது. நீங்கள் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலே இதை தேவ பர்வதமாய் நினைத்து ஐயா உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் தேவ கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே நாங்களும் எங்கள் சகோதரிகளும் பிள்ளைகளும் குடும்பமுமாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தெய்வமே, உம்முடைய இரக்கம் இறங்கி வரும்படியாய், உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஐயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் எங்கே எங்கே இருக்கிறார்களோ ஐயா, எங்கே எங்கே இவர்கள் குடும்பமாய் தங்கி இருக்கிறார்களோ, எந்த தேசத்திலே இருக்கிறார்களோ அந்த தேசங்களிலே என் தெய்வமே, நீரே இவர்களுக்கு சகாயம் செய்யும் பட்டயமும், ஓ லார்ட், உதவி செய்கிற, ஆதரவு செய்கிற, பாதுகாக்கிற கேடகமும், இவர்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமுமாய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், அப்படியே இவர்களை ஆதரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, யாரும் இல்லாத இடத்தில் அகப்பட்ட பிள்ளைகள், ஆதரவே இல்லாமல் இருக்கிறவர்கள், சில காரியங்களிலே உதவிகள் அற்று இருக்கிறவர்களை என் தேவனாகிய கர்த்தர் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆவியானவர் தேற்றவாளனாய், வேறொரு தேற்றவாளனாய் கூடவே இருக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் உயர்ந்தவரும் பெரியவரும் மாறாதவரும் மகா வல்லமையுள்ள தேவனுமாய் இருக்கிறீர். அப்பா, உம்மாலே ரட்சிக்கப்பட்ட ஜனம் இவர்கள். பாவங்களை நீக்கி இவர்களை நீர் மன்னித்து ஓ லார்ட் ரட்சிப்பை சுதந்திரமாய் கொடுத்தீரே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மனம் திரும்பி கெட்ட வழிகளை விட்டு, தீதான வழிகளை விட்டு ஐயா, பழைய பழக்க வழக்கங்களை விட்டு உம்மையே நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது நீர் கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஐயா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே இவர்கள் அப்பா, இவர்களுக்கு முன்பாக இருக்கிற, இவர்களை சுற்றிலும் இருக்கிற உற்றார் உறவினர்கள், ஊரார் எல்லோருக்கும் மத்தியிலே இவர்களை பாக்கியசாலிகளாய் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துரு கூட்டங்களையும் ஓ லார்ட், இவர்களுக்கு விரோதமாய் இச்சகம் பேசுகிற, இழிவாய் பேசுகிற, தாறுமாறாய் பேசுகிற, அவமானமாய் பேசுகிற எல்லா சத்துருக்களும் அடங்கி போகும்படியாய், எல்லா சத்துருக்களின் கோட்டைகளும் நிர்மூலமாகும்படியாய், அவர்கள் எண்ணங்கள் எல்லாம் அகிதோப்பேலின் ஆலோசனைகள் அவமாய் போறது போல இவர்கள் எண்ணங்கள் எல்லாம் அவமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் இச்சகம் பேசி, உன்னை கேவலமாய் பேசி, உன்னை அவமானமாய் பேசி அடங்குவார்கள் என்று சொன்ன வார்த்தைகளின்படியே நடக்கட்டும். அவர்கள் மேடுகளை இவர்கள் மிதிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை பிசினஸிலே தோற்று போனவர்களை என் தேவனாகிய கர்த்தர் புதிய பிசினஸ்களை கொடுப்பீராக. செய்த பிசினஸ்களிலே ஆச்சரியமான அதிசயமான மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை கர்த்தர் விடுவிப்பீராக. இவர்கள் வருமானங்கள் பெருகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். வீடுகள் இல்லாத பிள்ளைகள் நல்ல வீடுகளை கட்டவும், நிலங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும், தகப்பனே இவர்கள் நல்ல காணியாட்சிகளை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் பெரிய கிருபையோடு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய தயவுள்ள பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கட்டும். என் தேவனாகி கர்த்தர் குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்தார். மேன்மையான இடங்களிலே எங்களுக்கு பங்கு கிடைத்தது. ஐயா, கர்த்தர் எங்களுக்கு ஈவுகளை, நல்ல பரலோக ஈவுகளை தந்தார் என்று சொல்லி இவர்கள் பாக்கியசாலிகளாய் வாழுகிறார்கள்
இருக்கிறார்கள் என்று உலகமும் ஊரார் உற்றார் அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உங்க சமூகத்திலே முழுவதுமாய் முற்றிலுமாய் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஊழியத்திலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இதற்காக இடைவிடாது ஜெபிக்கிற ஐயா அந்த ஊழியங்களை தாங்குவதற்கு தங்கள் பண உதவிகளை செய்கிற பிள்ளைகள், இந்த வீடியோக்களை ஐயா நிறுவுவதற்கு பல்வேறு மொழிகளிலே இதை அனுப்புவதற்கும் ஐயா ஆறுதல் ஜனங்களை ஆறுதல் படுத்துவதற்கும் ஜனங்களின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லோர் மீதும் ஒரு பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க சுவாமி. கிறிஸ்துவுக்குள்ள இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் பாக்கியவான்களாய் ஐயா எவருக்கும் ஒப்பில்லாதவர்களாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்களை பிள்ளைகளை உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்கள் ஐயா. நீங்கள் உங்களுக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இப்ப அப்படி இல்லையே சார், ரொம்ப கஷ்டத்துல எல்லாம் இருக்கிறோம், கடனிலே வேதனையிலே அவமானத்திலேயும் இருக்கிறோமே நீங்க சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை மாற்றும்படியாய் உங்களுக்கு உதவி செய்யும் சகாயம் செய்யும் கேடகமும் உங்களுக்கு மகிமை பொருந்திய ஐயா மேன்மை பொருந்திய மகத்துவமான ஆசீர்வாதமான பட்டயமுமாய் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கும் பொழுது உங்கள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். நீங்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பீர்கள். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா.